வந்திருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரரை ஆண்டவர் இங்கே அனுப்பி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த வாரத்திலே திருமணத்தை ஆண்டவர் முன்னின்று நடத்தி கொடுத்தார். நம்முடைய சபையில் நடந்த திருமணத்திற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம். பொண்ணு மாப்பிள்ளை முன்னாடி வருவாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து சபையாய் அவர்களை பரவாயில்ல இன்னொரு தடவை கை தட்டலாம், தப்பு இல்லை, அவங்களை வாழ்த்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து மானிட்டர் சுத்தமாக கேட்கலாம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே இந்த அருமையான குடும்பத்தை ஹல்லேலூயா நம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தலைகளின் மேல் வந்து அமரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர்களை நீர் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்கள் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அநேகருக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய அன்பின் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு தடவை அவங்கள கரங்களை தட்டி வாழ்த்தலாம். God bless you. Praise God. God bless you. லாஸ்ட் வீக் நம்ம அறிவிப்பு கொடுத்தோம், ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆவிக்குரிய என்னன்னு சொன்னேன், நேற்று சொன்னதே எங்களுக்கு தெரியாது, ஆவிக்குரிய விருந்து நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். அதே மாதிரி கர்த்தர் ஆவிக்குரிய விருந்தை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். திரும்பி போகும்போது கர்த்தர் திருப்தியாக்கி நம்மை நடத்தி அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் விசேஷமாக பிரதர் பிரைஸ்லி அவர்கள் பாண்டிச்சேரியில் ஆண்டவருடைய ஊழியத்தை பல இடங்களில் செய்கிறார்கள். அவங்களுடைய இடம் பாண்டிச்சேரி. கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஆமென். அவருக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். இந்த உலகத்தில் இன்றைய காலகட்டத்தில் இது இருந்தால் தான் அது இருந்தால் தான் ஊழியம், குறைஞ்சது இவ்வளோ காணிக்கை கொடுக்கணும், குறைஞ்சது இவ்வளோ அது இது அப்படிலாம் சொல்கிறப்ப ஒரு டிமாண்டும் இல்லாமல் எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், எங்கே தங்க வச்சாலும் தங்குவேன்னு சொல்லி ஒரு தாழ்மையான தேவனுடைய மனிதன் கர்த்தர் அவரை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்பட்டு அவருடைய கரத்தில் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு முன்னாடி நடத்துவாங்க. வாலிப பிள்ளைங்க, ஏன் பையன் சவுண்ட் கம்பிட்ட, வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் தான் இடம் கொடுக்க முடிஞ்சவங்க, கீழே உட்காந்து எனக்கு முதுகு வலிக்காது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். டீனேஜ் பிள்ளைங்க இருந்தாலும். God bless you. Praise Lord. Hallelujah. ஹை குறைச்சிக்கணும். ஜீசஸ் இது குறைச்சிக்கணும். ஜீசஸ். Praise Lord. Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Hallelujah. ஆமென். இந்த மாலை வேளையிலையும் உங்களை மறுபடியுமாய் பார்க்குறதுலையும் புதுசாய் பார்க்குறதுலையும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. காலை முதற்கொண்டு கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவுட்புட் வண்டர்ஃபுல் பிரதர். மானிட்டர் மட்டும் கொஞ்சம் வைங்களேன். மானிட்டர். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். போதும் பிரதர், தேங்க்யூ. நான் வேணும்னு நான் கேட்குறேன். தேங்க்யூ. ஹல்லேலூயா. இந்த ஈவினிங் டைம்லேயும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். புதிதாய் வந்திருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. ஏசப்பாக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சமானவங்க. அக்கா உங்களை பற்றி தான் சொல்கிறேன், உங்களை தான்க்கா சொல்கிறேன். ஏசப்பாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஆமாம். நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் யாராருக்கு நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அதனால் சந்தோஷமாக இருங்க. கைத்தட்டுறதை பார்த்தா பல பேர் வீட்டால் புறக்கணிக்கப்பட்டு துரத்தி விட்டு தான் இங்கே வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஆமென். தள்ளப்பட்ட கல் கட்டடத்தை தாங்குற தலைக்கு மூளைக்கல்லாக இருக்கு. ஆமென், ஆமென். ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்துங்க. கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. ஏசப்பா என் கூட பேசுங்க. ஆமென். ஜீசஸ் என்னோடு பேசுவீராக. என் கூட நீங்க பேசணுமாப்பா, என் கூட நீங்க பேசணுமாப்பா.
ஜீசஸ். எல்லாரும் வாய் திறந்து எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல இதயமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல இதயமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட சொல்லுங்க. உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் ஏங்குதையா. எங்கள் இதயமெல்லாம் ஏங்குதையா. அல்லேலூயா. வாய் திறந்து கையை உயர்த்தி வாயை திறந்து every knee shall bow, every tongue confess. Yes. Hallelujah. Rakabarabandadani. Sibendelene marakabandadana. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் இயேசுவுக்கே. மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் நாமத்தை. மகிமை மகிமை மாட்சிமை மாறாத இயேசு. மாறாயின் நேசருக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். சகோதரர்கள் சொல்லுங்க. ராஜாக்களாக ராஜா லேவிய நீங்களும் நானும் ராஜாக்கள். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. My beloved Jesus Christ. என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. கடைசியா ஒரு முறை சொல்லுங்க. என் நண்பர் இயேசுவுக்கே. பரமனே உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்.
மகிமை எங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறக்கா நன்றி. இப்படியே வாழ்ந்துட்டா நல்லா இருக்கும்பா. உங்களுடைய சமூகத்தை விட்டு தூரம் போகாம இப்படியே வாழ்ந்துட்டோம்னா நல்லா இருக்கும்பா. இரவெல்லாம் பகலெல்லாம் எங்கள் இதயம் உமக்காக இப்படியே துருடிச்சுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும். ஆனாலும் மலையை விட்டு கீழே இறங்கி வரணும். தேவனுடைய மகிமை, மோசையை பார்க்குறோம், எலியாவை பார்க்குறோம், மறுரூபமாக்கப்பட்ட இயேசுவை பார்க்கிறோம். இங்க உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு மோசேக்கு ஒரு கூடாரம் இல்லை இல்லை இல்லை. கீழே நமக்கு வேலை இருக்கு. இங்கிருந்து புறப்பட்டு போய் நமக்கு ஒரு பெரிய மிஷன் இருக்கு. இந்த சேலம் ஷாலோமா மாறணும். என் குடும்பத்தார் ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் பக்கம் திரும்பணும். அதற்கு பிதாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து இறங்க போக அர்ப்பணிக்கிறேன். எனக்கு இந்த பிரசன்னம் வாஞ்சையா இருக்குது தான். இந்த மகிமையை விட்டு விலகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தான். ஆனா பிதா சொன்னீங்கல்ல, அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, இந்த சுவிசேஷத்தை அறிவிங்க. நீங்கள்ல இந்த மாலை வேலையில எங்களோட பேசுங்க. நாங்கள் நிற்கிறது தேவ பலத்தால தான். எங்கள் சுய பலமோ அறிவோ ஞானமோ சாதுரியமோ ஒண்ணுமே இல்லை. மேன்மை பாராட்டினால் புத்தியினாவேன். மேன்மை பாராட்டல்ல ஒன்றும் இல்லைப்பா. சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டும், சிலுவை நாதரை குறித்தே மேன்மை பாராட்டும், சிந்தின ரத்தத்தை குறித்தே மேன்மை பாராட்டும். கர்த்தாவே, நாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்கன்னு பேசு. நான் கேட்கிறோம்ப்பா. எத்தனையோ வேதனையோடு தான் வந்திருக்கிறோம், கண்ணீரோடு வந்திருக்கோம், வியாதி உடம்புல சரீர வலியில வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க, கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க. வெளியே போனா அடுத்து என்ன பண்ணுவேன்னு தெரியல, தற்கொலை சிந்தையோடு வந்திருக்காங்க. இவங்க எல்லாரோடும் பிதா பேசுங்க, டேடி பேசுங்க, அப்பா பேசுங்க. நான் கேட்கிறேன். எல்லா உலக மாம்ச பிசாசு மனுஷிகாவின் கிரியைகள் சுயங்கள் மாண்டு மடியட்டும். உங்க மகிமை மாத்திரம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். எப்பொழுதும் எங்களை தொடர்ந்து நீங்க உதவி செய்யுங்க. உங்க சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து ஒருமனப்பட்டு அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்து. அல்லேலூயா. பரலோக பிரசன்னத்தினுடைய ஒரு துணுக்கு தான் இது. என்னது இது? ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றேன்னா பைட்ஸ், ஒரு சின்ன ஒரு துணுக்கு தான். ஒரு கிரம்பு, பிரெட் கிரம்புன்னுவாங்க, ரொட்டி தூள்னுவாங்க, ரொட்டி துண்டுன்னுவாங்க. அதுதான் இப்போ நீங்கள் நானும் பண்ண ஆராதனை. அல்லேலூயா. அப்படியே இருந்துடலாம் தான், அப்படியே மணிக்கணக்காக போயிடலாம் தான். பாஸ்டர் அண்ணன் வரும்போதே சொல்லி தான் அனுப்பினார், தம்பி 8 ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன போனால் பரவாயில்ல, அதனால் மக்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அனுப்புனார். எல்லாத்துக்கும் மேலே இப்படியும் நம்ம உட்காந்துட முடியாது. ஆண்டவர் இறங்கி போய் அவருக்காக கிரியை செய்யணும் நாமன்னு விரும்புகிறார். பாதி ஆமேனை பாருங்களேன், வீட்டிலே இருக்கு. நல்லா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். இந்த நாள்லையும் இந்த 3வது வேளையில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளுகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம், மகிழ்ச்சி. எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமன் சகோதரியினுடைய மைக்கை, அவங்களுடைய மைக்கை இது பண்ணிக்கிறீங்களா? செக் பண்ணிக்கோங்க. ஆமேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 19. பக்கம் சொல்லிட்டு வாசிங்க சிஸ்டர். ஒரே நிமிஷம் சிஸ்டர், எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். ஒரு சிலர் இப்போ தான் எச்சி தொட்டு பேஜை பிரிக்கிறாங்க. ஆமாம், ரோமருக்கு எழுத நிருபத்தையே தாண்டலன்னா பரலோகத்துக்கு போய் சேருவோமா? சீக்கிரம் அதெல்லாம் படிங்க. வாசிங்க. அன்றியும் ஒன் மேன் டிஸ்ஒபீடியன்ஸ்னால அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல அப்படியா சிஸ்டர் இருக்கு? நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள்னு இருக்கா, பட்டார்கள்னு இருக்கா? மறுபடியும் வாசிங்க. ஒரே ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம பாவம் செஞ்சதுனால அநேகர் மெனி பாவிகளாக்க சின்னர்ஸ் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் கன்ஃபார்ம் தானா சிஸ்டர்? இங்கிலீஷ்ல வாசிக்கிறீங்களா எனக்காக? வில் பீன் தான் இருக்கா? வில் பி தானே சிஸ்டர்? அப்படின்னா ஃபியூச்சர், அது இன்னும் முடியலை. ப்ரெசண்ட்டாவோ என்னவாவோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. அதான் ஃபியூச்சரை பற்றி எழுதியிருக்கு. ஆமேன்.
என்னப்பா இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் எடுக்கிறியா, கோச்சிங் சென்டர்லாம் கேட்காதீங்க. கர்த்தருடைய வேதம் சர்வ ஞானம் நிறைந்தது. அல்லேலூயா. அதுக்கு முன்பாக புதுசாக வந்திருக்கிற எங்கள் அம்மா மாருங்க ஐயா மாருங்களுக்கு ஏசப்பா நாமத்தில் வாழ்த்துக்கள். உங்கள் துக்கத்தை எல்லாம் முடித்து ஏசப்பா சந்தோஷமாக மாற்றுவார். கவலைப்படாதீங்க, இனிமேல் சந்தோஷமாக இருப்போம். எவ்வளோ பெரிய இடி மின்னல்கள் வாழ்க்கையில் உருட்டுன்னு உருட்டினாலும் இனிமேல் நம்ம அதை பற்றிலாம் கவலையப்பட மாட்டோம், சந்தோஷமாக முன்னேறி செல்லுவோம். கடங்காரன் எப்பயும் இருக்கிறத விட இன்னும் 2 மடங்கு அதிகமாக தான் தொல்லை பண்ணுவான். ஆனால் அந்த தொல்லை நமக்கு தொல்லையாகவே தெரியாது, நம்ம சந்தோஷமாக முன்னேறிக்கினே போவோம். வியாதியின் கூறு பயங்கரமாக போகுதுன்னு டாக்டர் சொல்லலாம், ஆனால் அது ஒரு பொருட்டே இல்லாமல் ஜெயம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். எல்லாம் மோசமாகலாம், அத்தி மரம் துளிர் விடாமல் போகலாம், மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போகலாம், வயல்களிலே தானியம் இல்லாமல் போகலாம், ஒலிவ மரம் பலனற்று போகலாம், உறவுகள் நம்ம விட்டு போகலாம். கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சி மட்டும் துளி கூட குறையாது, பெருகினே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. விஷயத்துக்கு வருவோம். ரோமருக்கு எழுதின பவுல் அப்போஸ்தலன் நிருபத்தை எழுதுறப்ப சொல்றாரு, ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம போயிட்டனால அநேகர் பாவிகள் ஆக்க படுவார்களா பட்டார்களா. இந்த பாவம் இருக்குது பாருங்க, கீழ்ப்படியாம இருக்கிறதுலே மோசமான வியாதி. கொரோனாவை விட கொடுமையான ஒரு தொத்து வியாதி, மனிதர்களை கொத்து கொத்தா கொல்ற வியாதி எதுனா பாவம்ன்ற வியாதி. ஆமென். ஆமா, இது எங்க ஆரம்பிச்சதுன்னா இந்த 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 காரியத்தை நீங்களும் நானும் தியானிக்கணும்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். எங்கன்னா பைபிளினுடைய ஆரம்பம், உலகத்தை படைச்ச படைப்பினுடைய துவக்கத்துக்கு போகணும். ஆமென். ஒரு மனுஷன் நீங்க சொன்னது வேற யாரும் இல்லை, நம்ம தாத்தா ஆதாமு தான். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பழத்தை பறிச்சு தின்னுபுட்டு கொடுத்தது நீங்க, ஆனா பழி யார் தலைமையில? ஐயா உஷாரா இருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், அவங்க என்னதான் பண்ணாலும் கடைசியில ஆண்டவர் நம்ம கிட்ட தான் ஓம் புத்தி எங்க போச்சுன்னு கேட்பார். என்ன அமைதியா இருக்கிறீங்க? நீமாடா துரோகி, எல்லாரும் தான் என் மேல பழிய போட்டாங்க, நீ என் மேல பழிய போடுறியானா? நல்லா கவனிங்க. ஒரு மனுஷி, அந்த கதையை தான் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம விளக்கமா பார்த்து முடிக்க போகிறோம். ஒரு 25 to 30 நிமிடத்து 35 to 40 நிமிடத்துக்குள்ள பார்க்க உதவி செய்வார். கொஞ்சம் என்ன கவனிங்க. வாசப்படி பக்கம் பார்க்காதீங்க. கர்த்தர் சீக்கிரமா வர்ற வாசப்படியில் நின்று தட்டுறன்றாரு, இந்த வாசப்படி இல்லை. புரியுதுங்களா? தயவு செய்து கொஞ்சம் இங்க கவனமா இருங்க. வர்றவர்களுக்கு வெல்கம். அவங்க பக்கம் நீங்க உங்க கவனத்தை செதற விடாதீங்க. கவனிங்க. ஒரு மனுஷன் கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைச்சார். படைச்சிட்டு பூமியிலிருந்து மண்ணை எடுத்து அழகா என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் படைக்கிறப்ப வெளிச்சம் உண்டாகட்டும், லெட் தட் பி லைட், லெட் தட் பி அது இது இது அப்படி இப்படின்னு எல்லாம் வாயால சொன்னார். அவர் வார்த்தையால சொன்னது அப்படியே உண்டாச்சு. ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தரை நம்பி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அவருடைய ஒரே ஒரு வார்த்தை போதும் உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் செஞ்சு முடிக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். 100க்கு அதிபதினு ஒரு மனுஷன் இருந்தார், அதாவது செஞ்சுரியன். அவர் சொல்றாரு, என் வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லைப்பா, நான் வான்னா ஒருத்தன் வரான், போனா ஒரு கூட்டமே போகுது, நான் பயங்கரமான ஒரு ஆத்தரைஸ்டு அத்தாரிட்டியில் இருக்கிற பர்சன், ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் சுகமாவான். நான் இப்பயும் சொல்றேன், இங்க நீங்க உக்காந்துட்டு இருப்பீங்க, கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை இங்க இருந்து சொன்னா போதும் உங்க வீட்டுல எல்லாமே சரியாகும். அல்லேலூயா. அவர் அவ்வளோ பவர்ஃபுல் காட். ஹி இஸ் ஏபிள். அவரால் முடியும். அவர் வல்லமை உள்ளவர், அவர் சத்துவம் உள்ளவர். நல்லா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சப்ப வார்த்தையை சொல்லி படைச்ச. ஆனா இந்த மனுஷனை படைக்கிறப்ப மட்டும் என்ன பண்ணாரு சொல்லுங்களேன். மண்ணை பார்த்து பேசினாரா? ஏ மண்ணே, மூக்கு உண்டாகு, கண்ணு உண்டாகு, முடி உண்டாகு, கை கால் உண்டாகு, என்ன போலவே உண்டாகுன்னாரா? கொஞ்சம் கதை கேளுங்களேன். நம்ம நிறையா புராண கதைலாம் கேட்போம்ல. சாயல்ல தான் உண்டாக்குனாரு. எப்படி உண்டாக்குனார்? எதால உண்டாக்குனாரு? கை. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் உண்டாக்குறப்ப ஆண்டவர் என்ன திரும்ப பண்ணாரு? பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. அந்த வானத்தையும் பூமியை உண்டாக்குன சுத்தமுள்ள தெய்வம் பூமிக்கு இறங்கி வந்து இந்த அழுக்கான பூமியினுடைய மண்ணில் தம்முடைய கையை வச்சார். அல்லேலூயா.
இந்த கையை வச்சு அந்த மண்ணை என்ன பண்ணாரு? பேசுங்களேன். உங்க மேல என் மேல ஆண்டவருக்கு எவ்வளவு லவ் பாருங்களேன். ஆமென். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த மண்ணை எடுத்து உருட்டி தண்ணி ஊற்றி அதை அழகா ஒரு ஷேப்பா வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பிள்ளைங்க இந்த களிமண்லையும் மழை பெஞ்ச சேத்தலையும் விளையாடினா எப்படி இருக்கும்? என்ன அமைதியாயிட்டீங்க? இப்போதான் ஏதோ ஸ்லைமு கிளைமு அது இதுனா ஆர்டிஃபிஷியல் கிளேனு மூக்கு சளி மாதிரி ஏதோ ஒரு கன்றாவியை வாங்கி கொடுத்தா அதை பிசைஞ்சின்னு கிடக்குது பிள்ளைங்க. கோச்சிக்காதீங்க, உண்மை அதுதான். ஒரு காலத்தில் ஐயா நீங்களாம் எங்களை வளர்த்தப்ப கொட்டாங்குச்சி, அது என்னது, தேங்காய் சொரடா கொரடா கொட்டாங்குச்சி, எங்கள் ஊரில் கொட்டாங்குச்சின்னுவாங்க. அதில் களிமண்ணை உருட்டி என்ன பண்ணுவோம், அது எங்கேருந்து வந்த மண்ணுன்னே தெரியாது, உருட்டி கொட்டாங்குச்சியில் அடைச்சி நல்லா காஞ்ச மண்ணெல்லாம் அது மேலே தூவி டொக்குன்னு கவுப்போம். அழகாக என்ன ஆகும், ஒரு செமிஸ்பியரா, அது என்னது இது, ஹெமிஸ்பியரா, செமி, ஆமாம், பாதி அழகாக என்ன ஆகும்னா உருண்டையாக நிற்கும். அப்படியே ஒரு உருட்டை பிடிச்சி கொஞ்சம் ஒரு தலை ஒரு உருண்டையாக இப்படி வச்சு அதுக்கு ஒரு பாடி. பழைய நினைவுகளுக்கெல்லாம் என்ன கூட்டுன்னு போகிறான் பாரு பாவி, எங்கெல்லாம் கொண்டு போயிட்டான். நான் அப்படியே களிமண்ணில் இறங்கிட்டேன். இந்த விளையாட்டுலாம் விளையாடும் போது நம்ம என்ன ஆகும்னு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அழுக்காகும். கர்த்தர் உங்களையும் என்னையும் நேசிச்சதுனால இந்த பூமியில மனுஷா உண்டாகு அப்படின்னு சொல்லல, பார்த்து 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 அழகா ஒவ்வொரு உறுப்புகளையும் உண்டாக்குனார். அல்லேலூயா. நான் ஆச்சரியப்பட்டேன். என் சரீரத்தில் ஹீட் அதிகமாயிட்டனால ஒரு சூட்டு கொப்பளம் வந்து அந்த கொப்பளத்துலேருந்து என்ன ஆகுதுன்னா நீரும் சீழும் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்பயும் அதனால தான் இந்த துணியை வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்கேன். என் சரீரத்தில் ஒரு காரியம் இல்லை, இது வேணான்னும் போது யார் சொல்லி இல்லை, அதுவா என்ன ஆகுதுன்னா வெளியேறுது. சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு காம்ப்ளிகேட்டட் பீயிங், ஒரு குதர்க்கமான ஒரு படைப்புனா மனுஷன் தான். அல்லேலூயா. இந்த மனுஷனை படிச்சுட்டு இந்த மனுஷன் தனிமையா இருக்கிறது, ஐயா சிங்கிள் கிங்ஸ் சிங்கிள் லயன்ஸ் தயவா சொல்றேன், தனிமையா இருக்கிறது நல்லது இல்லை. அதனாலதான் என்ன பண்ணாரு, கால்ல இருந்து எலும்பு எடுத்தா மனுஷன் பொண்டாட்டி என்ன பண்ணிடுவான், இப்பவே இந்த மிதி தான் மிதிக்கிறான் தான். அதானே சொல்றீங்க. மண்டை மேல இருந்து எலும்பு எடுத்தா சும்மாவே என் தலைமையில ஏறி உட்காந்து மசாலா அரைக்கிறா, இதுல வேற மண்டையில இருந்து எலும்பு எடுக்கணுமான்ட்டு ஆண்டவர் மேலையும் வேணாம் கீழையும் வேணாம், உன் ஹார்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற உன் விலால இருந்து உன்னை உருவுறேன்ற. அல்லேலூயா. ஐயா பாத்தீங்களா, இவங்க வர்றதுக்கே முதல்ல நம்மளை ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால டெய்லி என்னை ஆப்ரேஷன் பண்றா, ஐயோ என்னை உயிரோட அனஸ்தீசியா கொடுக்காம இருக்கிறாளேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஆதியிலே ஆண்டவர் அப்படிதான் உருவினார். அதனால நீங்க அவர்களை குறித்து கவலைப்படாதீர்கள், நமக்கு கிடைச்ச வரம் அப்படி. அல்லேலூயா. நான் எங்க பாண்டிச்சேரிக்காரங்களை பத்தி சொன்னேன், உங்களை பத்தி சொல்லலை. நீங்களாம் சொக்க தங்கம், உங்க புருஷனை கண்ணு மணியை போல வச்சு காக்குறீங்க. ஆமாம் தானே? ஆமாம், காத்து புட்டாலும் பாட்டி சொல்கிறாப்புல அங்கேருந்து, இதுங்க போடுற ஆட்டம் இருக்குதே ஆட்டம். புருஷன் பேர் சொல்லி கூப்பிடுறா இவ, மானங்கெட்டவ. பாட்டிங்க திட்டுறது உண்டு. நான் விஷயத்துக்கு வரேன். விழாவை அயர்ந்த நித்திரையை வர வச்சு உருவி அந்த விழாவிலிருந்து ஒரு பெண்ணை உண்டாக்கி ஆண்டவர் ஆதாம் என்கிற மனுஷங்கிட்ட கொண்டு வந்து விட்டோன்னே அவர் சொல்றாரு, இவ என்னுடைய எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமானவள்னு சொல்லி கொடுத்தோன்னே ஆதாம் ஐயா சந்தோஷமா ஏத்துக்கினார். ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, காலையிலிருந்து ஆண்டவர் குடும்பங்களை குறித்து தான் சொல்லி கொண்டே இருக்கிறாரு. தனிமை. தனிமை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து எடுங்களேன். ஆண்டவர் என்னை நல்லா கவனிங்க. நான் வாலிபர்களுக்கு எப்பயுமே சொல்லுவேன், முக்கியமா ஆண் பிள்ளைகளுக்கு, தயவு செய்து நீ ஒரு வேலையை பிடிக்காம வேலை செய்யாம திருமணத்தை குறித்து யோசிக்கவே கூடாது. என்ன ஆமென் சொல்லவே மாட்டீங்க? யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்றேன், ஆண்களுக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில உழைப்பு வேலை சம்பாத்தியம்னு ஒன்று இல்லாத வரைக்கும் நீ பொண்ணை பத்தி யோசிக்கவே கூடாது. என்ன ஆமேனே வரல? ஆமே அண்ணா, நான் என்னென்ன பண்ணுவேன், காதல் அதுவா பூக்குது, ஆசிடை ஊத்தி எரிச்சிது, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமே, அதுவா பூக்கும் தான் ராஜா. பின்னாடி ஒவ்வொரு இலையா புடுங்குவாங்களே, அப்போ என்ன பண்ணுவேன்? காலையில யாரோ ஒருத்தன் மெமிஸ் போட்டான்,
காதலிச்ச பொண்ணு கிடைக்கலன்ட்டு வருத்தப்படுறவனை விட காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் அனுதினமும் வருத்தப்படுறவன் தான் அதிகம். ஆமா, அனுபவசாலிகள் உள்ள இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கவனிங்க. ஆதாம் ஐயாவுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். வாசிங்களேன். 3 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். என்ன நல்லா கவனிங்க. ஆண்களாகிய நமக்கு என்ன நல்லா கவனிங்க ஐயா. ஒபீடியன்ஸ், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டாங்கன்னு எழுதப்பட்டிருந்தது இல்ல. எங்க ஐயா மாருங்க, திருமணமானவங்க, திருமணத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறவங்க கொஞ்சம் என்ன கவனிங்க. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற முதல் கடமை, நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில வேலையில பண்படுத்துகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும். அல்லேலூயா. If you have a business, உங்களுக்கு ஒரு பிசினஸ் கொடுத்திருந்தாருன்னா அந்த பிசினஸ் குறித்த ரெகுலரான கணக்குகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை டெய்லி நீங்க ரெனோவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வேலை கொடுத்திருக்காருன்னா கர்த்தர், அந்த வேலையில நீங்க ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? உங்களுக்குன்னு குடும்ப பொறுப்பை கொடுத்திருக்காருன்னா டெய்லி அதை சீர்படுத்திக்கிட்டே இருக்கணும், தூசி படிய விடவே கூடாது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம நம்பர் 2, ஆண்டவர் ஆடம்க்கு ஒரு ஆண் மகனுக்கு கொடுத்த வேலை என்னன்னா, அந்த நிலத்தை, ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணணுமா? அது ஒண்ணு, காக்கணும். அல்லேலூயா. ஐயா என்ன கவனிங்க. உங்க மகன் ஸ்தானத்துல, உங்க தம்பி ஸ்தானத்துல, உங்க சக சகோதர ஸ்தானத்துல சொல்றேன், ஒரு குடும்ப தலைவன்கிட்ட காணப்பட வேண்டிய 2 பொறுப்பு. அவங்களுடைய கடமை, அவர்களுடைய வேலை, அவர்களுடைய காரியத்துல தினம்தோறும் பண்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். அதாவது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய வேலையிலையும் குடும்ப காரியத்திலையும் தினமும் ஏதாவது குப்பை, தூசு, மாசு, தேவையில்லாத காரியம் வந்து இருக்குதா, தேவையில்லாம ஏதாவது இருக்குதா நம்ம குடும்பம்ன்ற தோட்டத்துக்குள்ளன்னு தினமும் நீங்க பார்க்க வேண்டியது உங்க கடமை. பிள்ளைய பெத்து போட்டோம், படிக்குது, மனைவி ஹோம்வொர்க்கை பண்ண வைப்பா, மனைவி பிள்ளைய குளிப்பாட்டுவா, ஆய் போனா கழுவி விடுவா, உச்சா போனா துணியை மாற்றி விடுவான்னு எல்லாத்தையும் தூக்கி பொண்டாட்டி மேலே போட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடக்கூடாது. என்ன அமைதியா இருக்கிறீங்க ஐயா? ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? நல்லா ஆண்டவருக்குள்ள அர்ப்பணிச்சு பண்படுத்தவும். நம்பர் 2, உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் காவலன். ஆமீன் சொல்லுங்க ஐயா. நல்லா ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்க குடும்பத்தினுடைய ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்க்கு நீங்க தான் காவலாளியா இருக்கிறீங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன். பின்னாடி நம்ம பார்க்க போறோம், சாத்தான் வந்தப்ப யாருக்கிட்ட வரலன்னா ஆதாம் கிட்ட வரல. ஆமீன் சொல்லுவீங்களா? நல்லா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்னா அவனுக்கு தெரியும், நம்ம கிட்ட வந்தா காலை பிடிச்சி தரையில் அடிச்சு அவன் வாயை பிடிச்சி 2ஆ கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவோன்னு தெரியும். அவர்கள் பலவீனமான பாண்டங்கள் என்பதனால் பெண்களை தான் வஞ்சிக்கிறதுக்கு இன்னைக்கு சாத்தான் தேடிக்கொண்டிருக்கிறான். நீங்க நல்லா கவனிங்களேன். நான் உங்களை குற்றப்படுத்தல, உங்களை நான் நேசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள என் தாயாகவோ என் சகோதரிகளாகவும் உங்களை நேசிக்கிறேன். எந்த வீட்டிலையாவது மாமனார் மருமகன் சண்டை வந்து பார்த்துருக்கீங்களா? என்ன சிரிப்பு? இந்த குசும்பு தான் வேணான்றது. எந்த வீட்டிலையாவது ஐயா வா, அந்த வீட்டில் மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டையா, சொக்காவை பிடிச்சி 2 பேரும் கிழிச்சிக்கிட்டு உருண்டு பெறல்றாங்கன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பத்த வைக்கிறதே யாரு தான்? எல்லா புகழும் என் தாய் குலத்துக்கே. நான் ஏன் சொல்றேன்னா, சாத்தான் 7000 வருஷமா பாஸ்டர்? ஆமா, 6000 வருஷம்னு வச்சுங்களேன். 6000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி, அந்த தந்திரத்தை தான் இன்னைக்கும் கிறிஸ்தவ குடும்பத்துல பயன்படுத்துறோம். ஆமே, நான் சொல்ற புரியுதா ஐயா? மாமியாருக்கும் மருமவளுக்கும் சுத்தமா என்ன ஆகுறதே இல்லை, ஒத்தே போறது இல்லை. என் மாமியார் செத்தாதான் எனக்கு சந்தோஷம் சொல்ற ஆளு உள்ள இருக்கும். இது இல்லை, இது சாத்தானுடைய தந்திரம். ஆமேன் சொல்லுவீங்களா? நல்லவர் ஆமேன் சொல்லுங்களேன். நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் தெளிவா என்ன பண்றாரு, ஆதாம் ஐயா கையில ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அப்பா, உனக்கு இன்னும் திருமணம் ஆகல,
நான் உனக்குன்னு ஒரு தோட்டம், பெரிய பூமியை படைச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு புரோட்டோடைப், ஒரு சின்ன ஒரு காரியமா இருக்கிற, ஒரு மினியேச்சரா இருக்கிற இந்த ஏதேன் தோட்டத்தை வேலி அடைய, இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள பண்படுத்துற வேலையை பாரு, விதைகளை போடு, விவசாயம் பண்ணு, நல்லா உழைச்சி இதுல இருந்து வர்றதை சாப்பிடுன்னு கொடுத்தேன். என்ன நடக்குதுன்னு வாசிங்களா சிஸ்டர்? வாசிங்க 15-16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதாவது புசிக்கனா சாப்பிட. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ சாப்பிடுப்பா, உனக்கு எதுவுமே இதுல தடையே இல்லப்பா, நல்லா சாப்பிடு, எல்லாம் உனக்கு தான். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரம், விருட்சம்னா மரம், அந்த மரத்தினுடைய பழத்தை மட்டும் சாற்றாதப்பான்னா ஆண்டவர் அந்த கட்டளையை கொடுக்கிறார். இதை மட்டும் செஞ்சிடாதன்னுட்டு. வாசிங்க சிஸ்டர். அதை நீ சாப்பிடுற நாள்ல இது யார் வாயிலிருந்து வந்து தெரியுமா? கர்த்தர் ஜீவனை மட்டும் பேசுறவர் இல்ல, சாவை குறித்தும் எச்சரிக்கிறவர். அல்லேலூயா. அதை நீ சாப்பிடுற நாள்ல, இந்த பழத்தை சாப்பிடாத, சாப்பிடுற நாள்ல நீ செத்து போயிடுவப்பான்னு ஆண்டவர் எச்சரிச்சு வாசிங்க. கட்டளை என்ன பண்ணியிருக்கிறாரு? கமாண்ட். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. கமாண்ட் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீ செய்ய கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கமாண்ட் கொடுத்த பிறகு நான் வாசிங்க சிஸ்டர் தொடர்ந்து. என்பு இல்ல இல்ல, அப்புறமாதான், பின்பு. என்ன பூ? சத்தமா சொல்லுங்களேன். வேலையை கொடுத்தாரு. சத்தமா சொல்லுங்க. தோட்டத்தை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தாரு, பண்படுத்த வைக்கிறாரு, காக்க வச்சாரு, அதுக்கப்புறம் கட்டளையை கொடுத்தாரு. இந்த இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு பிறகுதான் வாசிங்க. பின்பு வாலிப பிள்ளைங்க என்ன கொஞ்சம் கவனிங்களேன். நீ தனிமையா இருக்கிறது நல்லதில்லைன்னு உங்க அப்பா அம்மா காணக்கூடாது, நீ காணக்கூடாது, உன் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அக்காங்களாம் பார்க்க கூடாது, சித்தப்பா மாமா பெரியப்பா பார்க்க கூடாது, அத்தை பெரியம்மா பார்க்க கூடாது, கர்த்தர் பார்க்கணும். அல்லேலூயா. நான் 33.25 வயசு வரைக்கும் தனிமையா இருந்தது அவருக்கு நல்லது. ஆமே. 33.25 வயசுக்கு மேல பிரிஸ்லி தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு கண்டுதான் எனக்கு அவருடைய பிள்ளையாகிய எஸ்தரை கொடுத்தார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆனா 33.25க்குள்ள எத்தனை ப்ரொபோசல் வந்திருக்கோம், எத்தனை காரியங்கள் தேடி வந்திருக்கோம், எத்தனை நம்மளை லாவகமாய் வீழ்த்துகிற சாத்தானுடைய தந்திரம் வந்திருக்கும். நீங்களும் நானும் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு யார் பார்க்கணும்? சத்தமா சொல்லுங்க. உனக்கு கல்யாண ஆசை வந்துடுத்துலாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, முதல்ல வேலை வரணும், கர்த்தர் கொடுத்த வேலை வரணும், அந்த பொறுப்புல உண்மையா இருக்கணும், அடுத்து கர்த்தர்கிட்ட இருந்து கட்டளையை பெறணும், பின்பு கர்த்தர் பார்த்து சொல்றாரு இவன் தனிமையா இருக்கிறது நல்லது இல்லை. அவருக்கு தெரியாது அவங்களுக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு. நம்ம தான் முந்திரி கொட்டை மாதிரி ஓடி ஓடி போய் மண்டையை முட்டிக்கணும், பொழந்துக்கணும், இவ்வளோ பெருசு கட்டு போட்டுக்கின்னு வரோம். இந்த பஞ்சாபி சிங்குலாம் மண்டையில் வச்சிருப்பாங்க பாருங்க. ஆண்டவர் அங்கே போவாத, அங்கே போனால் மண்டை உடைய நிற்காதன்றாரு. அங்கே தான் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு விறுவிறுன்னு ஏஞ்சி போய் டம்முன்னு இடிச்சிக்கின்னு பெரிய கட்டை போட்டுன்னு வந்து நிற்கிறது. கர்த்தர் சொல்றாரு அவர் பார்க்கணும். ஆமே. நீங்க பார்க்கக்கூடாது சிஸ்டர். ஆமேன் தானே? ஆமேன் தானே சிஸ்டர்? ஆமேன் தானே பிரதர்? நம்ம நினைக்கக்கூடாது, நமக்கெல்லாம் அந்த ஃபீலிங் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? நான் ஒரே தனிமையாக இருக்கிறேன், என் இனிய தனிமையே, எனக்குன்னு ஒரு துணை வர. துணை இல்லை, அது வேண. ஆமாம், நீ தோடி போனால் அது துணை இல்லை, அது வேண. ஓப்பனாக சொல்கிறேன், உழுந்து வாரி ஏஞ்சி மூஞ்சி மோகிற பேந்தவன் அனுபவப்பட்டவன் சொல்கிறேன், கர்த்தருக்கு காத்திரு, அவர் நன்மையானதை கொடுத்து ஆசிரு. நல்லதில்லைன்னு கண்டு வாசிங்க சிஸ்டர். பர்ஃபெக்ட் மேட்ச் அவனுக்கு உண்டாக்குவேன்னு சொல்லி
போதும். 18 வரைக்கும் வாசிச்சிட்டீங்கல்ல சிஸ்டர்? 18 வரைக்கும் வாசிச்சிட்டீங்களா? வாசிச்சு முடிச்ச பிறகு 23 வாசிங்களேன். அப்பொழுது ஆதாம், இவள் என் எழும்பில் எழும்பும், என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றார். அப்படியே இப்ப 3வது அதிகாரத்துக்கு வாங்களேன். இப்பதான் விஷயமே ஆரம்பிக்குது. அம்மா இப்பதானே கல்யாணம் ஆச்சு உனக்கு, இனிமேல் தான் சோதனையே வரும். ஐயா அபசகுணமாலாம் பேசல ஐயா, உண்மையா சொல்றேன். உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டெஸ்ட் உங்களுக்கு வரும். ஆமென். கர்த்தர் சில கமாண்ட் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. நீங்கள் தான் இன்னைக்கு எங்கள் மண்டையே உருட்டுறாப்புல முன்னாடி வந்து மாட்டிக்கணும் பாரு. நான் இது கல்யாணம் ஆன எல்லாருக்கும் பொருந்தும். ஒருவேளை லேட்டாக கேட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கே உங்கள் வெட்டிங் டேவான்னு நினச்சின்னு புதுசாக ஆரம்பிங்க. அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. இப்ப என்ன சொல்றாருன்னா, மனுஷி இருக்கிறதுக்கு தோட்டமாகிய குடும்பம், அழகான வேலை, அருமையான காரியம். ஆனா ஒரே ஒரு கமாண்டு, நடுவுலையோ ஓரத்திலையோ எங்கேயோ இருக்கிற அந்த தோட்டத்தினுடைய அந்த நன்மை தீமை அறிகிற அந்த மரத்தினுடைய பழத்தை மட்டும் சாற்றாத. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லிவிட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் அழகா கொடுத்தோனே 3வது அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். எப்படி கீழ்ப்படியாமை வருது நம்ம வாழ்க்கையில, சாத்தான் எவ்வளவு தந்திரமா செயல்படுறான்ற பாப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. ஓகே. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் ஒரு நிமிஷம் இருங்க. அது என்ன மிருகம் சிஸ்டர்? சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, இல்ல மேல ஒண்ணு வாசிச்சீங்களே, சகல காட்டு ஜீவன்களை. நிறுத்துங்களேன். இவர் தோட்டத்துல இருக்கிறாரா காட்டுல இருக்காரா? நீங்க இப்ப பேசணும். எங்க ஐயாமாருங்களும் என் சகோதரர்களும் நீங்க பேசணும். நீங்களும் கவனமா இருக்கணும். ஆதாம் ஐயாவை ஆண்டவர் காட்டுக்குள்ள வச்சாரா தோட்டத்துக்குள்ள வச்சாரா? சரி, தோட்டத்துக்குள்ள வச்சப்ப ஐயாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை என்ன? நிலத்தை பண்படுத்தணும். நிலத்தை நல்லா கவனிங்க. தோட்டத்தை யாருடைய கண்ட்ரோல்ல கொடுத்திருக்கிறாரு? மை டியர் பிரதர்ஸ், மை டியர் எல்டர்லி பிரதர்ஸ், ஐயா கர்த்தர் சொல்றாரு, என்னத்தான் நீங்க இலக்காரமான மனுஷனா இருந்தாலும் உங்க குடும்பத்து மேல அதிகாரத்தையும் பொறுப்பையும் உங்ககிட்ட தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உங்க மனைவி உங்களை விட எத்தனை லட்சம் அதிகமா சம்பாதிக்கலாம், அழகா இருக்கலாம், திறமை இருக்கலாம், கோடீஸ்வரம் வீட்டில இருந்து வந்தாலும் உங்க குடும்பம்ன்ற தோட்டத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? அதெல்லாம் கண்ட்ரோல் எல்லையை மீறி பல வருஷம் ஆகுதுடா தம்பி, வெளியே போடான்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அந்த அத்தாரிட்டியை மறுபடியும் கையில எடுங்க. ஆமேன்னு சொல்லுவீங்களா? இதுக்கப்புறம் எவன் வரான் பாப்போன்னு தடியெல்லாம் எடுக்காதீங்க. அத்தாரிட்டினா கொஞ்சம் கண்காணிப்பா இருந்து, என் மனைவி கரெக்டா போயிட்டு இருக்காங்களா, அதாவது நான் சொல்றது அவர்களுக்கு கொடுத்த கடமையில கரெக்டா போயிட்டு இருக்காங்களா, என் பிள்ளைகள் சரியாய் வழிநடத்தப்படுறாங்களா, என் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு. எப்போ பார்த்தாலும் என்ன அப்பா சந்தேகமாவே பார்க்கிறாரு. உன்னை சந்தேகமா பார்க்காம புந்தேகமாவா பார்ப்பாங்க. உன்னை சந்தேகப்படணும். ஆமென். தங்க கடைக்கு போனா மட்டும் உரசி பார்க்கறல்ல, ஏன் அப்பயே போயிட்டு ஹால்மார்க் இருக்குதா 916 நகையா பூத கண்ணாடி வச்சு உருட்டி உருட்டி பார்த்து வாங்க தெரியுது. அப்ப நகையை பார்த்தா மட்டும் சந்தேகப்படுறோம். ஏன் அக்கா வாங்குற போன் ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டான்னு பார்த்து பார்த்து வாங்குறீங்கல்ல. கேரட் பீன்ஸ் வாங்க போனா உடச்சி உடச்சி பார்த்து கடைக்கார மூஞ்சில காரி துப்பாத குறையா எல்லாத்தையும் நோண்டி பார்த்து வாங்குறீங்கல்ல. ஏன் உன்னை மட்டும் நோண்டி பார்க்க கூடாது? நான் எப்பயுமே பெற்றோர்களுக்கு சொல்லுவேன், பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான கண்காணிப்பும் சந்தேகமும் பெற்றோர்களுக்கு இருக்கணும். எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, 7 மாசத்துல கர்த்தர் ஒரு பெண் குழந்தைய கொடுத்துருக்காரு. இன்னைக்கும் நான் ஊழியத்துக்கு போயிட்டு ஒருவேளை என் மனைவி அவங்க தாய் வீட்டில் இருந்தான்னா, என் தனி அறையில் நான் படுக்கும்போது என் தாய் இன்னைக்கும் நான் தாப்பா போட்டா என்னை கேள்வி கேட்குறவங்களா இருக்கிறாங்க. நான் அதை விரும்புகிறேன். அதாவது நான் தனிமையாக இருக்கும்போது சொல்கிறேன், என் மனைவி கூட இருக்கும்போது சொல்லலை. உடனே இன்னைக்கு குச்சை தூக்கின்னு மாமியாருங்களாம் கிளம்பிடாதீங்க. என் மனைவி என் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி இருக்கும்போது நான் என் ரூம்ல இருந்தா ஏசி போட்டுக்கிட்டே தூங்கினாலும் தாப்பா போடக்கூடாது. ஒரு மெல்லிசா ஒரு 2 சென்டிமீட்டர் கேப்பாவது கதவு திறந்து இருக்கணும்.
இந்த மை லைஃபு, மை ரூல்ஸு, டு நாட் டிஸ்டர்பு, டேஞ்சர் ஜோன்னு அவனை வெடிகுண்ட ரூமுக்குள்ளே வீசுவோம். இந்த தனி ரூமை கொடுக்குற தாய்மார்களுக்கு தகப்பன்மார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் புள்ள பாதாளத்துக்கு போகிறதுக்கான முதல் ஆயத்த அறை தான் தனி அறை. ஐயோ ஆமாம், அமெரிக்காவில் தானே பிரசங்கம் பண்ணுறேன். அமெரிக்காக்காரன் தான் எத்தனை புள்ள இருக்குதோ அத்தனை ரூம் இருக்கணும்னுவான். ஆமாம், அமெரிக்கா விளங்கிடுச்சு தானே. அமெரிக்கா விளங்கிடுச்சு. அமெரிக்காக்காரன் தின்னுட்டு போட்ட எச்சி எலும்பை தூக்கின்னு வேற ஓடுறோம். அம்மா ஐயா, நான் இப்பயும் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு பிரைவசின்றது தேவையில்லாத ஒரு காரியம். எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தது, நிர்வாணம் எங்கே காணப்படுதோ அங்கே தான் தாழ்பால் தேவை. என்ன முழிக்கிறீங்க? குளியல் அறையில் நிர்வாணமாக இருக்குன்னா அங்கே தாப்பா வேணும். நம்ம இயற்கை உபாதைகளை கழிக்கிற அறையில தான் தாப்பா வேணும். ஒரு கணவன் மனைவி அந்தரங்கத்தில் இருக்கிற இடத்துல தான் தாப்பா வேணும். உனக்கு என்னத்துக்கு தாப்பா? நான் கேட்குறேன், உனக்கு என்னத்துக்கு தாப்பான்றேன். இவர் தனி ரூம்ல போய் பூட்டிக்குவாரு மைனரு. ஐயா ஒன்றும் இல்லை, நான் காலையிலேருந்து சொல்கிறேன்ல, புது விளக்குமாறு ஒரு ஜோடி புது பேரகான் செருப்பு வாங்கி வச்சுங்க. இவ்வகை பிசாசுகள் ஜபத்தோடு இவைகளை கையாண்டால் ஓடி போய்விடும். ஓப்பனா சொல்றேன், யார் ரூமு கதவை தட்டாம எதுக்கு உள்ள வந்தான்? பல்ல தட்டி புடுங்க. ஓப்பனா சொல்றேன், இந்த பிரைவசி, இந்த லாக்கு போடுறது, புருஷனுக்கு தெரியாம பொஞ்சாதி போனுக்கு லாக்கு போடுறது, பொண்டாட்டிக்கு தெரியாம புருஷன் லாக்கு போடுறது. அந்த ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிங்கன்னா தெரியும், அவங்க 2 பேரும் நிர்வாணிகளா இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அது கல்யாண செய்தி. இப்போ நான் கொடுத்தேன்னா என் செய்தி முடிஞ்சு போடும். சிம்பிளா சொல்றேன், மேரேஜ் லைஃப்ல எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். அல்லேலூயா. அதுக்குன்னு என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கதை, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கதை, உருகி உருகி நான் காலேஜ் படிக்கிறப்ப காதலிச்ச பொண்ணு கதையெல்லாம் சொன்னோம், நம்ம ரீல அந்துபடும். ஓப்பனா சொல்றேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் பிரிஸ்லிக்கு புது வாழ்க்கை கொடுத்தாருன்னா அந்த புது வாழ்க்கையில அழகா உத்தமமா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். நிறைய என் சகோதரிகளுக்கு எப்போ திரும்ப கண்ணு திறக்கப்படும், இவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு ஆண்டவர் கொடுப்பாரு. புருஷன் அன்பா இருப்பார் பாருங்க, அவரை பார்த்தோன்னே தான், பிரதர் என் வாலிப நாட்கள்ல நான் காலேஜ்ல பண்ண தப்புலாம் வந்து முன்னாடி நிக்குது, நான் போய் அவர்கிட்ட ஒத்துக்கிட்டு சொல்லிட்டேன். பிரதர் யார் சொன்னா? உன் வாயை ஆண்டவர் திறக்க சொன்னாரா? என்ன நல்லா கவனிங்க. ஞானமும் விவேகமும் இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு நாளை கூட கழிக்க முடியாது. ஆமே. கர்த்தர் சகலத்தையும் டிரான்ஸ்பரண்டா ஃபேமிலிக்குள்ள வைக்க விரும்புகிறார். உடை மாற்றுகிற இடம், இயற்கை உபாதைகளை கழிக்கிற இடம், குளியல் அறையில் மாத்திரம்தான், அந்தரங்கத்தில் மாத்திரம்தான் தாழிடணும். ஆமே. இந்த டாய்லெட்டுக்குள்ள போய் உக்காந்து 3/4 மணி நேரம் செல்போன் பார்க்குற ஆள்லாம் மனம் திரும்பிடணும். உள்ள இருக்கிறோம், டாய்லெட்டுக்குள்ள போனா நான் நிம்மதியா இருக்கிற இடம் இது ஒன்றுதான், இங்கேயும் விட மாட்டியான்னா அங்க உக்காந்தியா தட்டுல சோத்த போட்டுன்னு போய் உள்ள வச்சு திங்கள. இதெல்லாம் அருவருப்பம்மா. யா இன்னைக்கு எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? குடும்பங்கள் எதை நோக்கி ஓடுது? கர்த்தர் பக்காவா பிளான் போட்டு ஒரு தோட்டத்தை கொடுத்து அழகா வேலி அடைச்சு பாதுகாத்துக்கோ, பண்படுத்து, சாப்பிடு, நல்லா லவ் பண்ணுவோம் மனைவிய, கணவன் மனைவியா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தோட்டத்தை பொறுப்புல உப்பு கொடுத்துட்டு போனா, பாதுகாக்க வேண்டிய ஆளு தூங்கிக்கிட்டு இருந்தனால காட்டுல இருந்த சர்ப்பம் இப்ப எங்க வந்திருக்கு? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஓப்பனா சொல்றேன், தலையாகிய கணவன்மார்கள் கோட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தனால தான் மனைவிமார்களை சந்திக்க அநேக சர்ப்பங்கள் பக்க வழியாய் திருட்டளவாய் வந்திருக்கிறது. எச்சரிக்கை. இன்னைக்கே போய் உங்க மனைவி செல்போனை நோண்டுங்க, சந்தேகப்படுங்கன்னு சொல்லல, ஆவியில விழிப்பாய் நில்லுங்க. ஆமேன். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜபத்துல விழிப்பாய் நில்லுங்க. நல்லா பாருங்களேன், இந்த சபையில மாத்திரம் ஆண்கள் பக்கம் எப்பயுமே ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள வந்தப்போ சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தானோ. ஒரு கை எப்படி இருந்துதான்? வித்தர்ட் ஹேண்ட். ஒரு கை நல்லா பெருசா இருந்தது போல. இங்க பாருங்களேன், அம்மா மாருங்கெல்லாம் நல்லா ஜம்முன்னு இந்த பக்கமே நிரம்பி இருக்கீங்க, ஐயா மாருங்க சைடு சூம்பின கை போல இருக்கு. காரணம் என்னன்னா, காவல்காரு கீழ்ப்படின்னு சொன்ன ஐயா மாருங்க ஆதியில இருந்தே யார் கையில பொறுப்பை கொடுத்தா ஏவாள் கையில கொடுத்துட்டு போயிடுறது. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. என்ன பண்ணுது? ஐயா உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்க சரியா பார்த்து குடும்பத்தை காவல் காக்குறதுல ஜபத்துல நீங்க நிக்காம போனீங்கன்னா உங்க மனைவியும் உங்க வீட்டில் இருக்கிற பெண்களையும் நோக்கி தான் சத்ரு வந்து நிப்பான். வாசிங்க சிஸ்டர். ஸ்ரீயை நோக்கி
விருட்சங்களின் கனியையும் எல்லா மரத்தினுடைய பழத்தையும் புசிக்க வேண்டாம் என்று இப்ப சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொன்னது உண்டோ என்று பாருங்களேன். கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. ஹலோ சிஸ்டர், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தினுடைய பழத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? டிங் செண்டு. இப்போ அம்மா என்ன பண்றாங்க பாருங்களேன், ரிப்ளை சாட்டுக்கு. சர்ப்பத்தை பார்த்து இப்போ ரிப்ளை பண்றாங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து பாம்பை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். நல்லா கவனிங்க. ஆதாம் ஐயா சிங்கிளா இருந்தப்ப கொடுத்த கட்டளைய ஐயா கரெக்டா அம்மாவுக்கு பாஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம ரொம்ப கருத்து. நியூஸை பாஸ் பண்றது, கமாண்டை பாஸ் பண்ண கரெக்டா எல்லாத்தையும் சொன்னே அம்மா சொல்றாங்க தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கலாமே, டிங்கு செண்டு. அடுத்து ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து, தோட்டத்து சென்டர்ல இருக்கிற மரத்தினுடைய கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு, நீங்க சாவாம இருக்கிறதுக்கு அதை புசிக்கவும் தயவு செய்து அதை சாற்றாதீங்க, அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். என்ன நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஆதாம் ஐயா தெளிவா அலர்ட் பண்ணியிருக்காரு. ஆண்டவர் சாப்பிடாதன்னு தான் சொன்னாரு. ஆனா ஆதாம் ஐயா தெளிவா என்ன சொல்லிருக்காங்க, அம்மா அந்த பழத்தை திங்கிறது கூட இல்லை, தொட்டு கூட பார்க்க ஆசைப்பட்டுறாது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? இப்படிப்பட்ட ஆதாம்கள் எத்தனை குடும்பத்தில் இருக்கிறோம்? மகளே மகனே, தயவு செய்து இதெல்லாம் பண்ணி நினைப்புல கூட நினைச்சு பார்த்துறாதுன்னு போதிக்கிற தகப்பன்மார்கள் புருஷன்மார்கள் எத்தனை? நான் கேட்கிறேன், தயவு செய்து கனவுல கூட இந்த காரியத்தை நினைச்சு பார்த்துறாதுடா மகனே, கனவுல கூட இதெல்லாம் நினைச்சு பார்த்துறாதீங்கன்னு சொல்லுகிற கணவன்மார்கள் தகப்பன்மார்கள் எத்தனை? ஆதாம் ஐயா தெளிவா ஸ்ட்ராங்கா அந்த கமாண்ட கட்டளையை இன்னும் உள்ள செலுத்தி வச்சிருக்கிறாரு. இப்ப சென்று கொடுத்துட்டாங்களா, அடுத்து ரிப்ளை. அப்பொழுது இப்ப இவர் ரிப்ளை பண்றார், டைப் பண்றார். டைப்பிங் நாப்பிங்கு சொல்லுங்களேன். வாட்ஸ்அப்ல போவோம், இன்ஸ்டால ஸ்னாப்சாட்ல போவோம். இப்ப தலைவர் ரிப்ளை பண்றாப்ல சைத்தான். நீங்கள் சாகவே சாவதில்லை. ஐயோ, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் பொய்யனும் பொய்யுக்கெல்லாம் அப்பனே சாத்தான் தான். ஆமே. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றவன் தான் சாத்தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லவர் ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்ப என்ன பண்றான், ஆண்டவர் கொடுத்த கட்டளைய கொஞ்சம் குழப்ப ஆரம்பிக்கிறான். கீழ்ப்படியாம எப்படி வந்தது, கீழ்ப்படிதல் எப்படி வந்ததுன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். இந்த குழப்பத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சோன்னு இப்ப இவன் சென்டுன்னு மெசேஜை கொடுத்துட்டான். அடுத்து நீங்க இதை சாப்பிடுற நாள்ல ஐயோ இயேசுவின் ரத்தம் ஜெயம். யார போல இருப்ப? ஆண்டவரை போலயே நீ மாறிடுவ. இப்ப அம்மா மெசேஜ் ரிப்ளை டைப் பண்றாங்க, வாய்ஸ் நோட் போடுறாங்க. ஓஹோ, மாட்டியாச்சா? இருங்க இருங்க இருங்க. அந்த பழத்தை கனவுல கூட தொற்றாத, அதை சாப்பிட்ற நாளில் செத்துருவேன்னு ஆண்டவர் சொன்னார். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சபையாருக்கும் தெளிவாய் எச்சரிக்கிறாரு. சாத்தான் நேரடியாலாம் வந்து பழத்தை பிச்சு வாயை அமுக்கி பொளந்து பழத்தை வச்சு ஒரு குத்து குத்தி முழுங்கி சாவிடான்லாம் சொல்ல மாட்டான். உங்க கையாலேயே அதை பறிக்கிறதற்கு உங்களுடைய இருதயத்துல வார்த்தைகள் என்கிற காது மூலயமாய் பொய்களை போட்டு உங்க கண்ணை அதை பார்க்க வச்சு அது புசிப்புக்கு நல்லா தான் இருக்கு, பார்வைக்கு இன்பமா தான் இருக்கு, புத்தியை தெளிவிக்குதுன்னு பொய்களை நம்ப வைக்கிறதற்கு பொய்யாய் ஊதி தள்ளுகிறவன் தான் சாத்தான். ஆண்டவர் ஒரு தடவை சொல்லிட்டு மாத்துவார் நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? செய்யாதனா செய்யாது, ஆமென். போகாதனா போகாது. நிறைய பிள்ளைங்களுக்கு அதை சொன்னா பிடிக்கவே பிடிக்காது. பெற்றோர்ல எப்ப பாரு நோ, எப்ப பாரு செய்யாத, சி இவங்களாம் ஒரு அப்பா அம்மா. என் ஃப்ரெண்டு இருக்கான் பார், அவனுடைய அப்பா அவ்வளோ ஃப்ரெண்டு. சரக்கு அவங்க அப்பா போட்டார்னா இவனுக்குன்னு ஒரு ஒயினை வாங்கின்னு வந்துடுவார், இவனுக்குன்னு ஒரு மினி பீரை வாங்கின்னு வந்துடுவார்.
அதுல போதெல்லாம் ஏறாது. அவரோட கூட சேர்ந்து என்ன ஃப்ரெண்ட்லி அப்பா. ஆமாப்பா, ஃப்ரெண்ட்லி அப்பா தான்ப்பா. அப்புறம் பப்பா 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 தான் நமக்கு எல்லாம் ஊதுவாங்க. பிபி எல்லாம் கதை முடிஞ்சிடும். சிந்திச்சு பாருங்க, வார்த்தை சொல்லின் மிகுதியினால ஆதாம் அம்மாவுக்குள்ள மன்னிக்கிறேன் ஏவாள் அம்மாவுக்குள்ள ஆதாம் ஐயா வைத்த கர்த்தருடைய கட்டளைய உடைச்சிட்டான். இப்ப இத பார்த்துட்டு என்ன பண்றாங்கம்மா? கண்டு தொடாதன்னு புருஷன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் பறிச்சு சாப்பிட்டு யாரு கொடுத்தாங்க? ஹலோ ஐயா, பல பேர் கனியை புடிச்சிட்டீங்க தான் உட்காந்துருக்கீங்க போலயே. நான் அப்பவே சொன்னேன் பிரதர், இந்த தொழில் வேணான்னு அவகிட்ட. நான் அப்பவே சொன்னேன், சீட்டு போடாத, கடன் வாங்காத, அந்த வட்டிக்காரன் பேங்க்காரன் லோனு ஃப்ரீயாக கொடுக்குறான்னு வாங்காதன்னு தலைப்பாடா அடிச்சின்னு சொன்னேன். 50,000 ஆரம்பிச்சது இன்னைக்கு 5 லட்சத்தில் போய் நிற்குதுன்றீங்களா? நீங்களும் வஞ்சிக்கப்பட்ட ஆதாமா இருக்கிறீர்கள் என்பதை மறுத்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? கர்த்தர் என்ன ஐயா சொன்னாரு? நீங்க பெத்து போட்ட தொல்லை, எனக்கு 2 லட்ச ரூபா பைக் வேணும்னு இந்த அம்மா கண்ணை கசக்கின்னு மூக்க சிந்திக்கின்னு வந்து பைக்கை வாங்கி குடியான்னு நைட்டெல்லாம் உட்காந்து உங்க உயிரை வாங்கினதுக்காக எவனோ ஒருத்தவங்கிட்ட போய் ஆஃபீஸில் கடன் வாங்கினதுனால தான் இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு வந்து நிற்க வேண்டிய நிலைமை. படிச்சா இங்கதான் படிப்பேன்னு உச்சாங்கம்புல அந்த சைத்தான் நின்னுச்சு. அதை கேட்டுட்டு போய் நீங்க கடன் வாங்கினதுனால தானே இன்னைக்கு இவ்வளோ வேதனை, இவ்வளோ பாரம். கர்த்தர் சொன்னார்னா சொன்னதுதான். ஆண்டவர் சாப்பிடாதன்னாரே, நீ எதுக்கு இதை சாப்பிட்ட? ஒழுங்கு மரியாதை பழத்தோட யாருக்கிட்ட வா பேசுங்க, கர்த்தர்கிட்ட வா. எல்லாத்தையும் பறிச்சு தின்னு குடுக்கறாங்கன்னு அப்படியே வாங்கி புசிக்காதீங்க. உங்க புத்தி எங்க போச்சுன்னு கர்த்தர் உங்களை என்னையும் தான் கேட்பார். ஆமீன் சொல்லுவீங்களா? பிள்ளைங்க கேட்குதுன்னு எதையாவது வந்து செஞ்சுட்டு நாளைக்கு கர்த்தர்கிட்ட ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருந்தா ஆண்டவர் ஆள் இல்லை ஐயா. அம்மா இப்பயும் சொல்றேன், தப்பு ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்குதா, அதை சீர்படுத்துகிறதுக்கு கூட இருக்கிற புருஷனையும் குடும்பத்தாரையும் கணவர்களுக்கும் சொல்றேன். ஏதோ ஒரு சூழ்நிலை இடறிட்டீங்களா, மனைவியும் சேர்த்து அந்த தவறுக்குள்ள இழுத்து 2 பேரும் சாப ஆக்கினைக்குள்ள போகாதீங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டடி சொல்றேன். ஒருவேளை இந்த பழத்தை பறிச்சு கடிச்சோன்னே, ஏம்மா இப்படி பண்ண, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ வா, நான் போய் ஆண்டவர்கிட்ட நம்ம 2 பேரும் போய் மன்னிப்பு கேட்போம், நான் உனக்காக நான் பேசுறேன், நீ வாயா என் கூட வாயான்ட்டு பழத்தை வாங்கி சாப்பிடாம கையை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு தோட்டமெல்லாம் சுத்தி கத்திக்கிட்டு அவர் பகலின் குளிர்ச்சியான வேலையில வருவார்னு போய் முழங்கால் படியிட்டு இல்லை சாஷ்டாங்கமா விழுந்து, அப்பா இந்த பழத்தை நாங்க சாப்பிட்டுட்டோம்ப்பா, இந்த தப்பை நாங்க செஞ்சிட்டோம்ப்பா, என் மனைவி இதை பண்ணிட்டாப்பா, இல்லை என் கணவன் இதை பண்ணிட்டாரு, என் பிள்ளை இந்த தப்பை பண்ணிடுச்சு, தயவா மன்னிச்சிருங்கப்பான்னு ஆண்டவர் முன்னாடி தாழ்த்தி இருந்தா இன்னைக்கு ரட்சிப்பு வந்திருக்காதோ? இன்னைக்கு கர்த்தர் ஒரு சில குடும்பங்களை தெளிவாக எச்சரிக்கிறார். பிள்ளைகள் செய்த சில தவறின் நிமித்தம் அந்த தவறை சரி பண்ணணும்ட்டு பெற்றோர்களும் இணங்கி போய் தான் இன்னைக்கு மொத்த ஏதேனை இழந்து வெளியே துரத்தப்பட்டவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார். தப்பு நடந்தா நீங்க அதை சரிப்படுத்த முற்படாதீங்க, கர்த்தருடைய சமூகத்துல போய் விழுங்க. நாங்க தப்பு பண்ணிட்டோம்பா, பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. வேகமா வாசிங்களா சிஸ்டர்? சாப்பிட்டாரு, 2 பேர் கண்ணும் திறக்கப்பட்டது. இல்லையே சிஸ்டர், இதுக்கு முன்னாடியே நிர்வாணியா இருந்தப்ப வெக்கமே இல்லையே. மாம்சத்தின்படி அதை பார்க்காதீங்க. ஆதாம் ஏவாள் எப்படி இருந்திருப்பாங்கல்ல, அந்த கற்பனை மண்டலத்துக்கெல்லாம் போகாதீங்க. கருங்கலத்துக்கு மண்டையில போட்டுருவார் ஆண்டவர். தெளிவா நல்லா புரிந்து கொள்ளணும். அவர்களுக்குள்ள டிரான்ஸ்பரன்சி முன்னாடி வெக்கமா இல்லை, ஆனா எப்ப தப்பு பண்ணாங்களோ அவர்களுடைய ஒருவர் ஒரே சரீரமா இருக்கிறவர்களை குறித்து வெக்கம் உண்டாக ஆரம்பிச்சுது. அவங்க பண்ண தப்ப அவங்க ரெக்டிஃபை பண்றதுக்கு அத்தி இலைகளும் மர இலைகளும் பறிச்சு ஒளிச்சு தச்சு ஒளிச்சு கொண்டாங்க. வாசிங்களா சிஸ்டர்? இதுதான் சாத்தானுடைய தந்திரமே. ஒரு வசனமா ஏன் அணுவா எடுத்து வைக்கிறேன்னா,
நீங்களும் நானும் ஜபத்திலிருந்து, வேத தியானத்திலிருந்து, குடும்ப ஜபத்திலிருந்து விலகுகிறது தான் சாத்தானுடைய தந்திரம். ஆமீன் சொல்லுவீங்களா? நல்லா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நல்லா கவனிங்க. வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் முதல்ல அடி வாங்குறது குடும்ப ஜபந்தான். தனி ஜபந்தான், தனி வேத தியானம் தான், வேற எதுன்னு பாருங்க. நான் என்ன கேட்குறேன், வீட்டுக்குள்ள சண்டை தானே நடக்குது, அடுப்பை பற்றவே வைக்கக்கூடாது, சோறே திங்கக்கூடாது சமாதானம் ஆகிற வரைக்கும். என்ன முழிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள சண்டை தானே நடக்குது, மனசு சரியில்லை தானே. மனசு சரியில்லைன்னா சோறு மட்டும் திங்க முடியுது, ஜபம் மட்டும் பண்ண முடியலையா? மனசு சரியில்லைன்னா உட்காந்து பழைய கஞ்சியாவது ஆக்கி வச்சு தயிரை போட்டு சின்ன வெங்காயத்தை வச்சு கடிச்சிட்டு தின்னுட்டு போக தெரியுது, உங்களால வேதம் மட்டும் வாசிக்க முடியலையா? சோறு திங்கிறோம். மனசு சரியில்லைன்னா 4 நாள் குளிக்காதீங்க, மனசு சரியில்லைன்னா சாப்பிடாதீங்க, மனசு சரியில்லைன்னா தூங்காதீங்க. கொட்டை கொட்டை ஒரு மூஞ்ச பார்த்துக்கிட்டே உக்காந்துருங்க, இல்லை விட்டத்தை பார்த்துட்டு உக்காந்துருங்க. மனசு சரியில்லைன்னா எதுக்கு ஜபத்தை கட் பண்றீங்க, வேத தியானத்தை கட் பண்றீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன ஊர்க ஆண்டவரா? தப்பு பண்ணது நம்ம, ஆனா விலகிறது தேவனுடைய சந்நிதியை விட்டு. சாபம். வாலிபர்களை கர்த்தர் எச்சரிக்கிறாரு, ஒன்னு பாவத்தை விட்டுரு, இல்ல ஆண்டவரை விட்டுரு. ஆமேனா? ஒன்னு அனலாறு இல்ல குளிராறு, ரெண்டத்துக்கு நடுவில் இருந்தனா வாயிலிருந்து நான் சொல்லல, வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. சந்நிதியை விட்டு விலகியாச்சா? வாசிங்க. தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். கவனிச்சிங்களா ஐயா யாரை கூட்டாருன்னு? ஏவாளையா கூட்டாரு? கவனிங்க, சொல்லுங்க, யாரை கூட்டாரு? உங்களை தான் கூப்பிடுவார், என்ன தான் கூப்பிடுவார். ஏன்னா ஆண்டவருடைய டிசைன் அப்படி. காலையில செய்தியிலேயே சொன்னாரு, ஸ்திரீக்கு தலைவன் ஆண் தான், சகோதரர்களை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார், புருஷனை தான் வச்சிருக்கிறார். ஆமென். ஏன்னா உங்களை எங்க தலைக்கு மேல கிரீடமா வச்சு அழகு பார்க்கணுன்றதான் கர்த்தர் ஆசை. அல்லேலூயா. எப்பயுமே ஒரு படி உங்களை மேல வச்சிருக்கிறார். ஆனா புத்தியோட இருக்கணும்னா உங்க புருஷனுக்கு நீங்க கீழ்ப்படியணும். ஊராம் புருஷனுக்கோ உங்க அப்பாவுக்கோ உங்க அம்மாவுக்கோ இல்ல, உங்க சொந்த புருஷனுக்கு நீங்க கீழ்ப்படியும் போது தான் you became the model church. சபை தலையாகிய கிறிஸ்து கீழ்ப்படியுது. இன்னைக்கு ஆட்டி படைக்கிறதுக்காக உங்களை வைக்கல ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. உங்க புருஷனுக்கு பக்க பலமாக ஹெல்ப்பராக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனா உங்களுக்கு கொடுத்திருக்கிற உயர்வு கிரீடம் உயர்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. மொத்தமும் கதை முடிஞ்சு போச்சு. ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆதாம கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கூப்பிட்டு அவருக்கு தெரியாதா? சொல்லுங்களேன், அவருக்கு தெரியாது? எல்லாத்தையும் கண்டவர், பழத்தையும் திம்பாங்கன்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனாலும் கர்த்தர் காரியங்களை சீர்படுத்துகிறதற்காக, காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறதற்காக, சாத்தானை மேற்கொள்ளுகிறதற்காக, தம்முடைய நாசியின் சுவாசமாகிய மனிதர்களை கொண்டுதான் சாத்தானை அழிக்கணும்ன்ற திட்டத்திற்காக தான் கர்த்தர் இந்த எல்லா பிளானையும் ஆதியிலிருந்து முடிவு வரைக்கும் போட்டு வச்சுட்டார். அல்லேலூயா. நிறைய பேர் பெரிய பிரகஸ்பதி மாதிரி கேட்பாங்க, ஆண்டவருக்கு தான் தெரியுமே, அந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா விழுந்துடும், அப்புறம் என்னத்துக்கு படைக்கணும், கிழிக்கணும்? நீ பைபிளை படி, முதல்ல பைபிளை படி. சாத்தாங்கிறது விழுந்துட்டான். அவனுடைய கதையை முடிக்கிறதுக்கு மனுஷனுடைய நாசியில என்னத்தை ஊதுனாராம்? அதே ஆண்டவருடைய வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுது, தம்முடைய நாசியின் சுவாசத்தினால் சத்ருவை, எதிரியை அழிக்கிறான். அந்த நாசியின் சுவாசம்ன்றது வேற யாரும் இல்ல, அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட உங்களை என்னையும் கொண்டுதான் சாத்தானை காலு கீழே மிதிச்சு ஜெயம் எடுக்கணும்ன்றதான் தேவ திட்டம். அல்லேலூயா. அதனாலதான் குடும்பத்துக்குள்ள எப்பயுமே குண்டு வச்சுக்கினே இருக்கிறான். அதேமே எங்க இருக்கிறேன்னு கேட்டு வேகமா வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஓஹோ, வாசிங்க வாசிங்க. புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? இத செஞ்சனால தான் உன் கண் இப்படி திறக்கப்பட்டது. பாருங்களேன், ஹாஃப் ட்ரூத் என்னைக்குமே டேஞ்சர். கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துறாரு, உங்க பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளையோ பொண்ணோ பாக்குறீங்களா, உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க. ஆமேன். ஆமேன். வானம் காணோம். அல்லேலூயா. 2023 எனக்கு பொண்ணு பார்த்தப்ப என் பயோடேட்டாவில் போட்ட என்னுடைய சம்பளம் 20,000. 15,000 போட்டிருந்தேன்.
எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கே எங்கள் அண்ணன் 5000 ரூபா கொடுப்பான். அதையும் சேர்த்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, இதுவும் வருமானம்னு போடு, பொண்ணு பார்க்குற வீட்டில் நான் உனக்காக பேசுகிறேன், நம்ம பேசுவோன்னாங்க. 20000 போட்டேன். 2023 வருஷத்தில் என்னை கவனிங்களேன், அதுவும் நிலையான சம்பளம்லாம் எனக்கு கிடையாது. நிலையான சம்பளம்லாம் எனக்கு கிடையாது. என்ன நல்லா கவனிங்க, 2023 வருஷத்தில் 20000 ரூபா வச்சு வாடகை வீட்டில் குடும்பம் நடத்த முடியுமா? ஏன் நாங்களாம் வாழலை? மை டியர் மம்மிஸ், ஆன்டிஸ், சிஸ்டர்ஸ், இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க? லாவிஷாக தான் வாழ்வேன்றீங்களா? நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ, உள்ளதை உள்ளபடி உண்மையான சம்பளத்தையும் போட்டு அங்கே போய் பொண்ணு பார்க்குறப்பையும் சொன்னோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்புவீங்களோ இல்லையோ, எனக்கு ஒரு துளி கூட தயக்கம் இல்லாமல் ஒரு ஊழியக்காரருடைய மகளை திருமணம் பண்ணி வச்சாங்க. நடந்ததை சொல்கிறேன், மனுஷர்களை உயர்த்துறதுக்காக சொல்ல. நான் எஸ்தர்கிட்ட கேட்டேன், எனக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி கிட்ட கேட்டேன், எஸ்தர் எப்படி நீ ஏற்றுக்கொண்ட? எனக்கு ஒரு வேளை ஒரு தங்கச்சி இருந்திருந்தா கூட நான் யோசிப்பேன், ஒரு 20000 ரூபா சம்பளம் கொடுக்குற மாப்பிள்ளை எப்படின்னு. அவன் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு பதில், நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிச்சேங்க, ஆண்டவரே இவருடைய பயோடேட்டாவில் 20000 ரூபான்னு போட்டிருக்காங்க, 15000 தான் இவருக்கான வருமானம், அதுவும் நிலையான வருமானம் இல்லை, கூடும் குறையும். 5000 ரூபா அவங்க அண்ணன் இதுமாரி அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் அனுப்புகிறாங்க, ஒரே குடும்பமாக இருக்கிறனால இவங்க அதனால இப்படி இருக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஏசப்பா, இவருடைய சம்பளம் போட்டிருக்கிற இந்த 20000 ரூபா நம்பி நான் அந்த வீட்டுக்கு போல. என் அப்பா நீங்கள் எங்கள் 2 பேரையும் நீங்கள் போஷிப்பீங்கன்னு உங்களை நம்பி தானே அந்த திருமணத்துக்கு தலையாட்டுறேன். நான் பெருமை பாராட்டலை, பொண்டாட்டி புராணம் பாடலை. இன்னைக்கு நம்புவீங்களோ இல்லையோ, என் நினைவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு என்னையும் என் மனைவியும் ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நடத்துகிறார். எல்லாரும் கல்யாணம் பண்ணி கடங்காராங்க ஆவாங்க. கர்த்தர் நாம மகிமைக்கு சாட்சியாக சொல்கிறேன், தேவ சித்தத்துக்கு அவள் விட்டு கொடுத்து வந்தனால நானும் இறங்கி வந்ததுனால கல்யாணம் பண்ணி என் கடனை எல்லாம் அடைச்சேன். எத்தனை பேருக்கு வயிறு எரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் நம்ம அர்ப்பணித்தோம் வச்சிங்களேன், எந்த இடத்துல எல்லாரும் மீதமே எடுக்க முடியாது, உங்களால் வாழ்ந்திருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதே இடத்துல தான் ஆண்டவர் மீதம் எடுத்து உங்களை என்னையும் வாழ வச்சு அழகு பார்ப்பார். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கர்த்தரை ஆசாசையாக உண்டு பண்ணி படைச்சி அழகு பார்த்து உருவாக்கி வச்ச மனுஷனையும் மனுஷியும் ஒரே ஒரு பொய் பாதி உண்மை. அவன் சொன்னது ரைட்டு தானே, கண்ணு திறக்கப்பட்டுருச்சு தானே. சாகவே சாவீர்கள்னு கர்த்தர் சொன்னார், இவன் சாக மாட்டான்னா. ஆனால் அனுதினமும் இவங்க செத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் உலகத்துக்குள்ள கீழ்ப்படியாமையும் பாவமும் வந்தனால மரணம் மனித குலத்திற்கு நேரிட்டது. ரொம்ப சிம்பிளாக கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஆதாம் என்ற ஒரு மனுஷன் பாவம் செய்ததுனால பூமிக்குள்ள பாவம் வந்தது, கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியாததுனால மரணம் வந்தது. ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த முந்தின ஆதாம் செய்த பாவத்தையும் மீறுதலையும் பரிகரிக்கிறதற்காக, என்னை நல்லா கவனிங்க அம்மா, ஐயா புதுசாக வந்தவங்களும் என்ன கவனிங்க, வானத்தையும் பூமியும் படைச்ச சாமி தெய்வம் அது எல்லாத்தையும் விட்டு இறங்கி வந்து இந்த மண்ணும் புழுதியும் கீழ்த்தரமான உலகத்துக்கு இறங்கி வந்து 33 வருஷம் ஒரு சராசரி மனுஷனை போல வாழ்ந்து ஒரு பாவமும் பண்ணாம கன்னிகையினுடைய வயிற்றுல பிறந்தவரே உம்முடைய நாமம் வாழ்கன்னு நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் ஓதுகிற அந்த மந்திரத்திற்கும் அந்த யாகம் சொல்லி செய்கிற அந்த வார்த்தைக்கும் பாத்திரராய் இருக்கிற இயேசு ஒரு கன்னி மரியாளினுடைய வயிற்றுல கர்ப்பமாய் உற்பவிக்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்து வளர்ந்தார், பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தார். முந்தின ஆதாமு கர்த்தருக்கு கீழ்ப்படியாம பாவம் செய்து மரணத்தை கொண்டு வந்தார். ஆனா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பிலிப்பியர்லயும் இன்னும் மற்ற இடங்களையும் வசனம் சொல்லுது, சிலுவையின் மரண பரியந்தம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எந்த ஆதாம் மூலமா பாவம் வந்ததோ இவருடைய கீழ்ப்படிதல் மூலமா அத்தனை சாபத்தையும் பரிகரித்து போட்டு ரட்சித்தார். அல்லேலூயா. நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்ம பாவம் சாபத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தார். நம்ம வியாதி எங்கெங்க தெய்வங்களை தேடி பரிகாரம் பண்ணணும், உனக்கு இந்த தோஷம் அந்த தோஷம், இயேசுவே உம்மை நான் நம்புறேன், உங்க ரத்தத்தால என் தோஷத்தை நீக்குங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நொடி தோஷம் நீங்கும். அல்லேலூயா. பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. ஆனா அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறேன், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே
அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஆ ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே ஆ. அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் படுவார்கள்னு எதிர்காலத்தை நினைச்சு எழுதி வச்சுட்டு போனாரு. கர்த்தர் நீதிமானா வாழ்ந்த நிமித்தம் அவர் ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் என்னவாக்கிட்டாரு. இப்போ அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட நீங்களும் நானும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை போலவே இந்த பைபிள்ல இருக்கிற வசனங்களை வாசிச்சு இதற்கு கீழ்ப்படிந்து நீங்களும் நானும் வாழ்ந்தா நம்ம மூலியமாவும் அநேகர் என்னவாக்கப்படுவாங்க. சத்தமா சொல்லுங்களேன். இப்ப புரியுதா அந்த இடத்துல ஏன் வில் மேடுன்னு ஆண்டவர் எழுதினாரு? will made righteousனு சொன்னது காரணம், ஆண்டவர் அந்த பொறுப்பை இந்த பூமியை விட்டு புறப்பட்டு போறப்ப தான் கையோட எடுத்துட்டு போல உங்க தலை மேல ஏன் தலை மேல வச்சுட்டு போனார். இன்னைக்கு சிம்பிளா சொல்றேன், முடிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னைக்கு எத்தனை பேர் ஆதாம் ஏவாள் ஐயா வாழ்க்கையிலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் உங்கள் கணவரோடு கணவர் நீங்கள் மனைவியோடு இசைந்து இருக்கிற வரைக்கும் தான், ரெண்டு பேரும் சேர்ந்து கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்ற வரைக்கும் தான் உங்கள் குடும்பம் ஜெயிக்கும். இல்லைனா நீங்களும் ஆதாம் ஏவாள் ஐயா அம்மா விழுந்த அதே கேட்டகரியில் தான் இருக்கீங்க. சிம்பிளாக சொல்கிறேன், கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தவங்க இல்லை குடும்ப உறுப்பினர்களாக இருக்கிற பிள்ளைகளோ யாரோ சாத்தானுக்கு செவி கொடுத்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சைத்தான் கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்க சைத்தானே மனம் திரும்பு. ஆமேனா? நீ காதலிக்கிற அந்த பரதேசி சைத்தான், அவன் வேற வடிவத்தில் வந்திருக்கிறான். தலைவரே, நீ காதலிக்கிறமே நம்ம கண்ணுக்கு இனிமையா தெரிகிறாளே, சிம்சோனை போட்டு தள்ளினதே கண்ணுக்கு இனிமையா தெரிஞ்ச பெலிஸ்த குமாரத்தி தான். எந்த கண்ணுக்கு இன்னைக்கு சுவீட்டா தெரிஞ்சுதோ அதே கண்ணையே பிடுங்கி விட்டு நல்லா மண்டை மேல குண்டான வச்சு ஆட விட்டு மாவு அரைக்க விட்டு ஜோக்கராக்கி விட்டான். கண்ணு ஜாக்கிரதை. அல்லேலூயா. பவுலையா தான் ஜெபிக்கிறாரு, உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தருவாராக. என்ன நடக்குதுன்னு வீட்டில் கவனிங்க ஐயா, கவனிங்க. அதுக்குன்னு சந்தேக புத்தியோடைய துப்பாக்கியோடைய என்ன பண்ற அந்த வேலை இருக்கக்கூடாது. இந்த பெட்ஷீட்டை போத்திக்கின்னு ஃபோனில் குசுன்னு குசுக்கிட்டு இருக்க ஆள்லாம் இன்னைக்கே மனம் திரும்பிடு. உன் ஃபோனு உன் காதோடு வெடிக்க இயேசுவின் நாமத்தில். ஆமாம், வெடிக்கும் இதுக்கப்புறம் ஃபோனெல்லாம். ஆமாம், ஆத்துமா வெடித்து பாதாளத்துக்கு போகிறத விட உன் ஃபோனு உன் மண்டையோட வெடித்து காது ஒன்று பிச்சுக்கின்னு போவ. ஆமாம், எடுப்ப ஃபோனை எடுப்பியா? வெடிக்கும் இதுக்கப்புறம். ஃபோனு தானே எடுக்கூடாது, டேபை எடுக்கிறேன், அது சதரும். டேபை தானே எடுக்கூடாது, லேப்டாப் அது இன்னும் ஊடே வெடிக்கிற அளவுக்கு வெடிக்கும். லேப்டாப்பை தானே எடுக்கூடாது, டிவி தானே வீடே தரமட்டமாயிடும். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. எத்தனை பேர் இன்னைக்கு சாத்தான் தந்திரத்தை புரிஞ்சுக்கணும்? அந்த நாய்கிட்ட பேச்சே கொடுக்காதீங்க. மண்டைக்குள்ள நிறைய பேசுவான். எங்கள் அம்மாமாருங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், மண்டைக்குள்ள ஒய் 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 ஒயின்னு ரீல் ஓடிக்கினே இருக்கும். உங்களை பற்றி சொல்லவே தேவையில்ல. யோசனையில் பெரியவரே என்னது, அவரை கொஞ்சம் ஓரமாக போக சொல்லு. ஓவர் திங்கிங்கில் நான் தான் பெரியவர். ஹலோ, இருக்கீங்களா? எங்கள் அம்மா மாருங்க கொசு தான் கடிச்சிருக்கோம் பிள்ளைக்கு. இவங்க டெங்குக்கு போய் பிள்ளைக்கு அடக்காராதனை நடத்துகிற அளவுக்கு திங்கிங்கில் போயிடுவாங்க. புருஷன் கொஞ்சம் சபைக்கு வந்த சிஸ்டர்கிட்ட சோத்திரம் சிஸ்டர் தான் சிரிச்சிருப்பார். அக்கா அதுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்களே பெற்று கனவுலகத்தில் போய் பாஸ்டர் துரோகம் பண்ணிட்டாங்க பாஸ்டர். ஓவர் திங்கிங்கில் கொல்லிய வைக்க ஐயா மாட்டிக்காதீங்க ஐயா, வாயை விட்டு. நமக்கு பாடி தாங்காது ஐயா. ஆமாம், ஏற்கனவே வந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி திரியாக திரிஞ்சு போய் கிடக்கிறேன். இதில் இது வேறையா? ஜோக்கா கூட சில விஷயத்த பேசி மாட்டிக்காதீங்க. அல்லேலூயா. உங்கள் கையில் தான் ஆண்டவர் பொறுப்பை கொடுத்துருக்கார். உங்களை தான் கூட்டி கேட்பார், அவங்கள இல்லை. நாளைக்கு ஐயோ அம்மா அதில் ஹைலைட் என்னன்னா, இந்த மனுஷன் ஆண்டவருக்கே திருப்பி அடிப்பார். அதில் ஒரு வசனம் இருக்குன்னு தானே சிஸ்டர், ஏன்பா பழத்தை தின்ன, எப்பா பெரிய மனுஷா ஏயா இந்த பழத்தை தின்னா, ஒரே போடுவார் பாருங்க கல்லை தூக்கி. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவருடைய மனநிலை யோசிச்சு பாருங்களேன். நீ கல்யாணம் பண்ணி பார்த்து கொடுத்ததான் இப்படி என் உயிரை வாங்குது. அரேஞ்ச் மேரேஜ் பண்ண என்ன சொல்றான், நீ தானே பார்த்துப்பா. உங்க அப்பா உசுரை அடுத்த எத்தனை ஆள் இங்க இருக்கிறீங்க? நீ தான் இந்த பரதேசியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொன்ன, நீ கையை காட்டினு தானே நான் இவனை கட்டினேன். இன்னைக்கு என் உயிரை வாங்குறான்னு சாவர வரைக்கும் குத்தி காட்டுற ஆள் உள்ள இருக்கிறோம் இல்லையா?
எம்மா நீ சொல்றேன்னு தானம்மா இவளை கட்டின, பேயிலே பெரும்பேயா இவதாம்மா இருக்கிறான்னு போய் அம்மா உசுர வாங்குற ஆட்கள் இங்க உண்டு. சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த என்னுடனே இருக்கும்படி தேவனின் தந்த ஸ்திரீயானவள் ஆ. விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். ஆ. நான் புசித்தேன் என்றான். ஆ. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஆ. ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். ஆக மொத்தம் எவனும் தான் குத்தத்தை ஒத்துக்க போறதே இல்லை. ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் நடக்கிறது இதுதான். புள்ள குட்டிங்க வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை உடச்சா பாருங்க, ஏன்டா உடச்சேன்னா அக்கா தான் உடச்சேன்னுவான். அக்காவை போய் கேட்டால் அம்மா தான் அங்கே வச்சான்னுவான். அம்மாவை போய் கேட்டால் மாமியா தான் உங்கள் அம்மா தான் அங்கே வச்சான்னுவான். சுற்றி சுற்றி கர்த்தர் பார்த்துட்டு உங்ககிட்ட மனுஷன் பேசுவானான்னு போயிட்டே இருப்பார். இதுதான் நடக்குது. தன் பிழைகளை உணரத்தக்கவன் யார்? சாமி தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா. நான் இன்றைக்கி ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு, தேவ சமூகத்தில் போய் விழுந்துருங்க. பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, புத்தினமா வான்னு இழுத்துன்னு வந்து தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு விழுந்துரு, தாழ்த்துங்க. கணவர் ஏதாவது அவசரப்பட்டு கடன் வாங்கிட்டார், ஏதாவது ஒன்று பண்ணிட்டாரா, வாயா ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும், இழுத்துன்னு வந்து விழுந்துருங்க. மனைவி ஏதாவது வாயை விட்டுட்டாங்க, தேவையில்லாத கடன் பிரச்சனையில் இழுத்து விட்டாங்க, தேவையில்லாத லாவிஷா எப்போ பார்த்தாலும் பணப்பேயா இருந்து உயிரை வாங்கி கடனில் தள்ளிட்டாங்களா, தேவ சமூகத்தில் வந்து விழுந்துருங்க. நீ கொடுத்த இந்த பாம்பு தான், அவன் தான், போ, உனக்கும் ஒரு சாபம், உனக்கும் சாபம், உனக்கும் சாபம், எல்லாம் சாபத்துக்கு போ. ஒருவேளை பிழைகளை உணர்ந்து அறிக்கையிட்டு இருந்தா ஒப்பு கொடுக்கலாமா? எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்க? இயேசு இது எல்லாத்தையும் சீர்படுத்திட்டார். ஒரு மனுஷன் மூலயமா பாவம் வந்தது, அதே ஆண்டவர் மனுஷனா பிறந்து வந்து எல்லாத்தையும் மாத்திட்டார். அது மட்டும் இல்லாம அவருடைய கீழ்ப்படிதலினால் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், நீதிமான்களாக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்கார். என்ன கவனிங்க, நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க கீழ்ப்படிதல் வசனத்துக்கு கீழ்ப்படியும். என்ன பாருங்க, இதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய கீழ்ப்படிதல் மூலயமா அநேகரை கர்த்தர் நீதிமான் ஆக்கிக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் இயேசுவை போல சிலுவையின் மரண பரியந்த கீழ்ப்படிய போறீங்க? ஒப்பு கொடுப்பீங்களா? மற்றவங்க மேலே பிளேம் பண்ணாதீங்க, பழிய போடாதீங்க. சகோதரா, புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், வாழ்க்கையில் நிறையா விஷயத்த செஞ்சு கொலைச்சிட்டிங்களா, வாழ்க்கையை தொலைச்சிட்டிங்களா? இன்னைக்கு இயேசு சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ எவ்வளோ பெரிய கொலையே பண்ணிட்டு வந்திருந்தாலும் சரி, நான் உன்னை நேசிக்கிறேன். இயேசு சொல்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். நான் சிந்தின ரத்தம் ஏதோ நல்லவங்களுக்காக மட்டும் இல்லை, பாவிகளை ரட்சிக்கவே நீதிமானாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். பாவியின் மீது ஏன் இந்த அன்பு? ஒன்றும் புரியலையே. சித்தமென் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமோ? எனக்கு லிரிக் யாராவது அந்த சாங் லிரிக் டிஸ்பிளே பண்றீங்களா, இல்லை கொடுக்குறீங்களா? சொல்லி முடிக்கலாமா? ஒரே ஒரு நிமிஷம், ஃபைனல் சப்மிஷன். இனி நம்ம மூலியமா ஆண்டவர் அசைவை உண்டு பண்ணுவார். முடிச்சாச்சு. ஜீசஸ் பாவியின் மீது இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. சொல்லுங்க, பாவிகளை நீதிமான்களாக்க ரட்சிக்கதான் மனுஷகுமாரன் வந்தார். காணாம போன ஆட்டுக்காக தான் வந்தார். உங்களுக்காக தான் இயேசு வந்திருக்கிறார். ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே.
கர்த்தர்கிட்ட வா சகோதரா, இயேசு உன்னதான் அழைக்கிறார். உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, இன்னைக்கு உயிர்ப்பிக்க முடியும். வாழ தெரியலை பொய்யான வாழ்வீது நிரந்தரமாகுமா? சொல்லுங்க, பொய்யான உலகம், பொய்யான மனிதர்கள், நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியும். நீங்க மட்டும் 2 கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. பாவியின் மீது உசுர கொடுத்த அன்பு, உசுர கொடுத்து நேசிக்கிற அன்பு. இன்னைக்கு எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடிவாங்க. அத்தி எல்லாம் உனக்கு வேணாம். மறுபடியும் சொல்லுங்க, அன்பு ஒன்றும் புரியல. ஒரு அர்ப்பணிப்போடு அத்தி எல்லாம் வேணாம், விருட்சத்தின் மறைவு வேணாம், உன்னதமானவருடைய மறைவுக்கு ஓடிவாங்க. கர்த்தருடைய சிலுவை நிழலுக்கு ஓடிவாங்க. கர்த்தருடைய சிலுவை நிழலுக்கு ஓடிவாங்க. தேவனே ஜீவனே, சொல்லுங்க, தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே. சொல்லுங்க, தேவனே தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, ஆவியின் மீது சித்தமன் மீது வைத்திட்ட வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்றுடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையா ஆண்டவரே எங்க பாவங்களை நாங்க விடுவதற்கான எல்லா முயற்சி நாங்கள் எடுக்கிறோம் ஐயா, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார்களோ, அந்த குடும்பங்களிலே உண்மையான சமாதானத்தை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் பேசுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை பேசுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆசீர்வாதத்தின் கடம் கூட இருந்து நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள், மீறுதல்கள் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்படுவதாக. பரிசுத்தமான இருதயத்தோடு சுத்தமான மனசாட்சியின் இடத்திலிருந்து போகத்தக்கதாக செய்த தவறுகளை உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறது மாத்திரமல்ல, குடும்பங்களிலும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக கத்தறிந்த நாளை நீ தெரிந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக உம்முடைய ஊழியக்காரருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் வார்த்தை கொண்டு வந்து அவரை ஆசீர்வதிப்பீராக, உடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, உடைய ஊழியங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு தேவன் பயன்படுத்துவீராக. அந்த ஒவ்வொருவருடைய கரத்தில் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம்.